வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டு சாண்ட்விச். இது பன்னீர் வச்சு செய்கிறதுக்கு முடிவு பண்ணி என் பையன் செய்கிறான்னா சரின்னு செய்யட்டான்ட்டு களத்தில் இறங்கிட்டாவ. 4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகா, தக்காளி, பன்னீரெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு பொடிசாக. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் தக்காளியும் நல்லா போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் குடமிளகாவும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பன்னீர் 300 கிராம் பன்னீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம், தக்காளி, குடமிளகா எல்லாமே சூப்பராக போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், பன்னீரோடு சேர்த்தாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு. இதில் எல்லாமே காரம் எல்லாமே இருக்குது. அதனால் 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மசாலா தேவையான அளவு பன்னீருக்கு மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு ப்ரெட்டை சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கு. பட்டர் போட்டு 2 ப்ரெட் எடுத்தான். பட்டரை தொட்டு 2 ப்ரெட்டையும் வேக வச்சான் ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில். பாருங்கள், பட்டரோட ஒரு ப்ரெட்டு சேர்த்தாச்சு. இன்னொரு ப்ரெட்டும் பக்கத்தில் போட்டு வேக வச்சேன். அப்புறம் ஒரு ப்ரெட்டு மேலே பன்னீர் மசால் செஞ்சு வச்சதை போட்டு போல் சமப்படுத்தியாச்சு. பாருங்கள், பன்னீர் மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ப்ரெட்டில் மயோனீஸு, கொஞ்சம் பன்னீர் துருவி வச்ச சீஸ் இதில் போட சொன்னால் அதில் போட்டு இதில் போட்டு 2 இதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக அதில் கொஞ்சம் கெச்சப்லாம் போட்டு 2 பக்கம் மாற்றி போட்டு அமுக்கி சுட்டு தந்தா, 2ஐயும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு சுட்டு தந்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட் பண்ணி கொடுத்தான். டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக, புது ரெசிபி ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க ஏதாவது ரெசிபி செஞ்சு தந்தாங்களா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 2ம் கட் பண்ணி தந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது புதுவிதமான ரெசிபி பன்னீர் சாண்ட்விட்ஜ் ஃபஸ்ட்டு செஞ்சு